ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரண்டாஜ் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏசியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டெய்லி நம்ம வந்து அயன் பாக்ஸு, ஃபேனு இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த திங்ஸ் நம்ம எதாவது இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நம்ம என்ன ஆகும், ஸோ அதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது இல்லையா. ஸோ அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பாக்ஸ்லேருந்து ஒரு 3 பின் ப்ளக்கு, அதில் வந்து ஒரு பின்னு வந்து அங்கேயே இருந்து வெடிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒயர் கனெக்ஷன்ன்றது, அதாவது இதில் 3 ஒயர் வருது. ஸோ இந்த இடத்துல வர்றது நமக்கு வந்துட்டு ஒன்று வந்து நியூட்ரலு, ஒன்று வந்து ஃபேஸ், மேலே வர்றது வந்து எர்த்து. ஸோ இந்த 3 ஒயரில் ஏதாவது ஒரு 2 ஒயர், அதாவது நியூட்ரலும் ஃபேஸும் டேரெக்டாக எப்போல்லாம் காண்டாக்ட் ஆகுதோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸோ இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு சர்க்யூட் பிரேக்கர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதாவது எம்சிபி சுவிட்ச் வந்து, ஸோ எம்சிபி அப்படின்றது வந்து மேனுவல் கால் பாயிண்ட்டுன்றது. ஸோ அந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். ஸோ இதுதான் நான் வந்து சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த அயன் பாக்ஸோட ப்ளக் இது தான் ஆக்சுவலாக. இதில் இந்த லைனுன்றது, அதாவது ஃபேஸ்லேருந்து அந்த பின்னு தான் ஆக்சுவலாக நம்ம அந்த ப்ளக் பாயிண்டில் பார்த்துட்டு இருக்க பின்னு. ஸோ இது வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அங்கேயே இருக்குது இப்போது. ஸோ இப்போ இது என்ன பண்ணால் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த அயன் பாக்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஒயர், இந்த ப்ளக் வந்து பவர் கார்டு நியூவாக ஒன்று வாங்கிட்டு, ஸோ இந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணணும், உள்ளார நம்ம வந்து இந்த இடத்துல அதை ரிமூவ் பண்ணிட்டு, பவர் கார்டை வந்து உள்ளார ரிமூவ் பண்ணிட்டு, இதை ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க அந்த ஸ்க்ரூஸ் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு, ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பவர் கார்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து எதுன்னு பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்ன பண்ணணும், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டெஸ்டர் எடுத்துக்கணும். ஸோ அந்த டெஸ்டரில் என்ன பண்ணணும், ஃபேஸ் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஃபேஸ் அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நமக்கு வந்துட்டு ஃபேஸ் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதில் நான் டச் பண்ணுறேன். ஸோ சுவிட்சை வந்து ஆனில் வச்சுக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இதில் டச் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்ன்றது வரல. ஸோ இதோட இது வந்து ஆக்சுவலாக ட்ரிப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பின்னை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஃபேஸ் வரல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இந்த சுவிட்சஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டு அடுத்தது நம்மக்கிட்ட ஒயர் கட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கட்டரை எடுத்து நம்ம வந்து அந்த பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த பின் தெரியுதா. ஸோ இந்த பின்னை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கட்டரில் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆக்சுவலாக. இதுதான் அந்த பின் ஆக்சுவலாக நமக்கு டேமேஜ் ஆகிருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பின் ஓகே, நம்ம பின்னை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் சாக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பவர் சாக்கெட் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு கனெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருமே நீங்கள் வந்து வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸாக இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா ப்ராப்பரான எலக்ட்ரீஷியன்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து வரவே இல்லை எங்கேயுமே. ஸோ இதோட எம்சிபி வந்து இங்கே ஒரு இடத்துல ட்ரிப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஃபேஸ் மட்டும் தான் வரல இதில். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஃபேஸ் அந்த எம்சிபி சுவிட்ச் ட்ரிப் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே இது வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இதை லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரூஸை நம்ம போட்டுட்டு 2 பக்கம் ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு மேலே இருக்க அந்த கவரை எடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து லாக் பண்ணணும். ஸோ 2 ஸ்க்ரூஸ், இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது ஆக்சுவலாக. இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து லாக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அந்த 2 ஸ்க்ரூ, ஸோ இதே தான் அதோட 2 ஸ்க்ரூ. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு, ஸோ இது நம்ம வந்து மேலே இருக்க அந்த கவர் ஆக்சுவலாக இது. ஸோ இந்த கவர் வந்து நம்ம மேலே வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொரு கவர்லேயும் அந்த பிராண்ட் நேம் இருக்கும். இதில் நமக்கு இருக்குது இல்லையா, லெக்ராண்டுன்னு இருக்கா. ஸோ இது நமக்கு வந்து பாட்டமில் வரணும். இது வந்து ஆக்சுவலாக அந்த நேம், பிராண்ட் நேம்ன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்க்ரூவை நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ இதை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை சேஞ்ச் பண்ணிப்பேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் அவங்கள யூஸ் பண்ண சொல்லுவேன். ஓகேவா. பட் இப்போ ஃபேஸ் வந்து வருது ஆக்சுவலாக. நான் இப்போ செக் பண்ணிட்டேன் அந்த எம்சிபி எங்கே வந்து ட்ரிப் ஆகிடுச்சு சொல்லி அதை வந்து ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நான் வந்து இந்த டெர்மினல்ஸில் நான் வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணி பார்க்குறேன். ஃபேஸ்ன்றது ஓகே. இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து இது பண்ணி டச் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ வந்து ஃபேஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த பின்னில் வரல. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபேஸ் வந்து இந்த பின்னாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபேஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அந்த எம்சிபி வந்து டிப்பாக இருந்தது நான் இது பண்ணிட்டேன், ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. லைனில் தான் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து. ஸோ இது வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நீங்கள் எலக்ட்ரீஷியன்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கவர் வந்து மேலே ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்படி எல்லாமே வந்து லாக்கிங் சிஸ்டம் அது ஆக்சுவலாக. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக வந்து அந்த கார்னர்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒயர் வந்து டச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. எலி கடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த அயன் பாக்ஸ் நான் உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதுக்காகவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.